அன்பானவர்களே, வட்டினா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பரவலாக முஷ்ரிக்குகளிடம், அதே போல் மதீனாவில் யூதர்களிடம் காணப்பட்ட வட்டி என்பது என்ன தெரியுமா? ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுப்பார். கடனுக்கு தவணை நியமிப்பார். 1 மாதத்தில் தர வேண்டும், 3 மாதத்தில் தர வேண்டும். அந்த தவணைக்குள் கடனை செலுத்தாமல் தவணை தாண்டுகிற போது கடன் கொடுத்தவர் வந்து நிற்பார், காசு கொடு. கடன் வாங்கியவர் தன் இயலாமையை சொல்லுகிற போது, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலா டைம் கொடுங்க, நேரம் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லுவார். அப்ப அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் இன்னும் 1 மாசம் தள்ளுறேன், நீ அதுக்கு பதிலா இன்னமும் கொஞ்சம் தொகையை கூட்டும்பார். இப்ப கொடுத்தா 1000 ரூபாய், இன்னும் 1 மாதம் கழித்து கொடுத்தால் 1200, இன்னும் 2 மாசம் தள்ளி வேணும்னா 1400. இது வந்து ரிபன் நசி என்று நம்முடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் சொல்லப்படுகிறது. ஆக கடன் கொடுத்து கடனுடைய தவணை குறித்த போது திரும்ப கொடுக்காத போது தவணையை கூட்டுவதற்காக தொகையையும் கூட்டுகிற இந்த வட்டி நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இருந்தது. படிப்படியாக அந்த வட்டி மட்டுமல்ல, எல்லா வகையான வட்டிகளும் ஹராம் என்று மார்க்கம் தீர்ப்பு சொல்லுகிறது. வட்டியில வாங்குபவன் மட்டுமல்ல, கொடுப்பவன், உதவுபவன், எழுதுபவன், உடந்தையாக இருப்பவன் என்று சுமார் 10 பேர், அதுல கணக்கெழுதுபவர் வரைக்கும் குற்றவாளிகளாக இந்த மார்க்கத்தால் பார்க்கப்படுகிறது.